Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி சைக்கிள் டெஸ்ட் லெசன் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கேட்டிருந்தீங்க. ஸோ சம்மர் கிளாஸஸ் மாதிரி ஒரு லெசன் வைஸாக நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் ஒரு லெசன் ஒரு நாள் பிளான் பண்ணிக்கோங்க. நான் கொஸ்டின் பேப்பர் அனுப்புகிறேன். சைக்கிள் டெஸ்ட் மாதிரி பிளான் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டில் ஃபிசிக்ஸ் 2 லெசன்ஸ் வரும். லாஸ் ஆஃப் மோஷன், ஆப்டிக்ஸ் அண்ட் தென் atoms and molecules, periodic classification of elements, plant anatomy and plant physiology, then structural organization of animals, transportation in plants and circulation in animals, nervous system. So first unit 1 laws of motion. இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 13. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாகவே 1 மார்க் ஃபுல்லாக நீங்கள் தரோவாக இருக்கணும். இந்த லெசனை படிக்கிறீங்கன்னா அந்த 1 மார்க்கு எப்போ கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி தரோவாக இருந்துக்கோங்க. அதாவது நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னா, ப்ரீவியஸ் இயரில் ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே, அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மார்க் பண்ணியிருக்கேன். அதை தான் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் நிறைய ஒரு 10 to 15 டிஸ்ட்ரிக்ட் கலெக்ட் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ் தான் இது. பேஜ் நம்பர் 14ல் ஆன்சர் ப்ரீஃப்லியில் டிஃபைன் இனர்ஷியா, கிவ் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன், இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. கிளாசிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் அப்ளிகேஷன் அண்ட் தென் ஃபோர்த் ஒன் டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட், இது ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் அ கப்பல், தென் ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். அடுத்தது 7th ஒன் ஸ்டேட் நியூட்டன் செகண்ட் லா, இது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. 10th ஒன் ஹவு டஸ் அன் ஆஸ்ட்ரோனாட் ஃப்ளோட் இன் அ ஸ்பேஸ் ஷட்டில். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் டைப், ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் தென் ஸ்டேட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்தது டிடியூஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் யூசிங் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் கேட்டிருக்காங்க. டிஸ்கிரைப் ராக்கெட் ப்ரொபல்ஷன், ஸ்டேட் த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் அண்ட் டிரைவ் இட்ஸ் மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். தென் 7 கிவ் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். மேம் நீங்கள் எல்லா கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டீங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கலெக்ட் பண்ண கொஸ்டின் பேப்பர்லேருந்து கலெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால் கண்டிப்பாக டீட்டெயிலில் வந்து இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். அதில் செகண்ட் ஒன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 12ல் இந்த ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க. calculate the velocity of a moving body of mass 5 kg whose linear momentum is 2.5 kg ms minus 1. ஓகே, மீட்டர் பர் செகண்ட் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 12ல் இருக்கிற ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு யூனிட் 2 ஆப்டிக்ஸ். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 29 ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறதான் ஃபுல் 1 மார்க்ஸ் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. 1 மார்க்ஸ் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 28ல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் 2 இருக்கு இல்லையா, பீம் ஆஃப் லைட் பாசிங் த்ரூ அ டைவர்ஜிங் லென்ஸ். இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 2 டிஸ்ட்ரிக்டில். கொஸ்டின் ஆன்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் 30ல் வந்து ஆன்சர் ப்ரீஃப்லி. ஸோ ரோமன் நம்பர் 6ல் வாட் இஸ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அது இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் ஸ்னெல்ஸ் லா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Third one, draw a ray diagram to show the image formed by a convex lens when the object is placed between F and 2F. ஓகேவா? ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து ஸ்டேட் ரெய்லீஸ் லா ஆஃப் ஸ்கேட்டரிங், இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நம்பர் 6 டிஃப்ரென்ஷியேட் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ், இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் 8th ஒன் வாட் ஆர் த காசஸ் ஆஃப் மயோபியா, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து 9th why does the sky appear in blue color, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து ரோமன் நம்பர் 7 give the answer in detail இருக்கு இல்லையா, list any 5 properties of light, ரிப்பீட்டடாக 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட், explain the rules for obtaining images formed by a convex lens with the help of ray diagram, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. differentiate the eye defects, myopia and hypermetropia, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. fourth one explain the construction and working of a compound microscope, இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி இல்லையா, பேஜ் நம்பர் atoms and molecules, பேஜ் நம்பர் 91. ஸோ இதில் வந்து 102ல் இருக்கிற 1 மார்க்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. அப் டு 104ல்
ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், அது இம்பார்ட்டன்ட். ரைட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் இட்ஸ் பெர்சன்டேஜ் அபெண்டன்ஸ். தென் டிஃபைன் அட்டாமிசிட்டி வந்து ரிப்பீட்டடாக 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, 2 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் மோலார் வால்யூம் ஆஃப் அ கேஸ், இம்பார்ட்டன்ட். ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இன் அமோனியா, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து லாங் ஆன்சர் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா calculate the number of moles in the first question, second question கேட்டிருந்தா அது இம்பார்ட்டன்ட். அடுத்து give the salient features of modern atomic theory, அது important. Then derive the relationship between relative molecular mass and vapor density இருக்கு இல்லையா, அது important question. அடுத்தது பேஜ் நம்பர் 95ல பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி 7.2 இருக்கு இல்லையா, இதை வந்து கேட்டிருந்தாங்க. இது டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. கிளாஸிஃபை த ஃபாலோயிங் மாலிக்யூல்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் அட்டாமிசிட்டி அண்ட் ஃபில் இன் த டேபிள் இருக்கு இல்லையா, இது ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டில் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஆக்டிவிட்டி 7.2. அடுத்தது பேஜ் நம்பர் 99ல் உங்களுக்கு கேட்டிருக்க அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகாட்ரோஸ் லா இருக்கு இல்லையா, அவகாட்ரோஸ் லா, இது அந்த அப்ளிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க 2 டிஸ்ட்ரிக்டில். சரிங்களா? ஸோ பேஜ் நம்பர் 99ல் அடுத்து ப்ராப்ளமும் இருக்குது பார்த்தீங்களா, 99ல் அதுவும் கேட்டிருக்காங்க. calculation ஆஃப் மாலிகுலர் மாஸ் இருக்கு இல்லையா, இந்த கொஸ்டின் 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. இது இம்பார்ட்டண்ட். அடுத்தது அப்ளிகேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கிறது இதுதான். ஆக்டிவிட்டி 7.2 கேட்டிருந்தாங்க. அடுத்து பேஜ் நம்பர் 99ல் ப்ராப்ளம்ஸும் அப்ளிகேஷன்ஸும் கேட்டிருந்தாங்க இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். அடுத்து பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் யூனிட் 8 இருக்கு இல்லையா, அந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 122ல் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஒன் ஏ இஸ் ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல் இருக்கு இல்லையா, அது கேட்டிருக்காங்க. Then A is a silvery white metal, அந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. What is rust? Give the equation for the formation of rust. இது கம்பல்சரி எல்லா கொஸ்டின் பேப்பர்லாம் இருந்ததுமா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்டேட் 2 கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் ரஸ்டிங் ஆஃப் அயன் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் லாங் ஆன்சர் கொஸ்டினில் எக்ஸ்பிளைன் ஸ்மெல்டிங் ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கேட்டிருந்தாங்க பேஜ் நம்பர் 119ல் இருக்க ஆன்சரு வாட் இஸ் an alloy and what are the reasons for alloying இருக்கு இல்லையா, இது வந்து ரிப்பீட்டடாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருந்தாங்க. what is an alloy and what are the reasons for alloying in the question. next page number 121ல கூட இருக்க ஆன்சர் அமல்கம்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, 119லையும் இருக்க ஆன்சர். 119ல் அமல்கம்னு இருக்கு இல்லையா, அதுதான் அமல்கம்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க ஒரு 2 மார்க்கில். அடுத்தது வாட் இஸ் அன் அலாய் கேட்டிருந்தாங்க. ரீசன்ஸ் ஃபார் அலாயிங் இருக்கு இல்லையா, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயாலஜி இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 173 plant anatomy and plant physiology யூனிட் 12. ஸோ இதில் வந்து பேஜ் நம்பர் 184ல் இருக்க 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் இன் அ சென்டென்ஸில் வேர் டஸ் த கார்பன் தட் இஸ் யூஸ்ட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் கம் ஃப்ரம் இதை கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிவ் ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஒன் கிவ் அன் அக்கவுண்ட் ஆன் வாஸ்குலர் பண்டல் ஆஃப் டைகாட் ஸ்டெம், ரைட் a ஷார்ட் நோட் ஆன் மீசோஃபில் இம்பார்ட்டன்ட், ட்ரா அண்ட் லேபிள் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிசோம்ஸ், இது இம்பார்ட்டன்ட். நேம் த 3 பேசிக் டிஷ்யூ சிஸ்டம் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ், இது இம்பார்ட்டன்ட். தென் இது வாட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் வேர் இன் எ செல் டஸ் இட் அக்கர், அது கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட், இது வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ரைட் த ரியாக்ஷன் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். அடுத்த லாங் ஆன்சர் கொஸ்டினில் வந்து இது கம்பல்சரி கொஸ்டின். டிஃப்ரென்ஷியேட் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில் இது கம்பல்சரி. மோனோகாட் ரூட் அண்ட் டைகாட் ரூட், ஏரோபிக் அண்ட் அனிரோபிக் ரெஸ்பிரேஷன். அடுத்தது செகண்ட் டிஸ்கிரைப் அண்ட் நேம் 3 stages of cellular respiration that aerobic organisms use to obtain energy from glucose. At the third, how does the light dependent reaction differ from the light independent reaction? What are the end product and reactants in each? Where does each reaction occur within the chloroplast? இந்த 3 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். அதில் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் லாங் அதாவது டீட்டெயில் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக நீங்கள் படிச்சாகணும். யூனிட் 13 ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, இந்த யூனிட் 13ல் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 198ல் இருக்க 1 மார்க் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இது ஆன்சர் இன் சென்டென்ஸில் ஹவு டஸ் லீச் ரெஸ்பயர், இது வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ரைட் த டென்டல் ஃபார்முலா ஆஃப் ராபிட், ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் ஹவு இஸ் டயாஸ்டமா ஃபார்ம்ட் இன் ராபிட், ஓகேவா. அடுத்தது வாட் டஸ் CNS ஸ்டாண்ட் ஃபார், வை இஸ் த டீத் ஆஃப் ராபிட் கால்ட் ஹெட்ரோடன்ட்,
how does leech suck blood from the host? ஓகேங்களா. அடுத்து ஷார்ட் ஆன்சர் கொஸ்டினில் செகண்ட் ஒன், லிஸ்ட் அவுட் த parasitic adaptations in leech. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ் வந்து how does locomotion take place in leech? அது வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தென் தேர்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் rabbit with a label diagram. இதுவும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இந்த கொஸ்டினும் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டினும் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து யூனிட் 14, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ். ஸோ இந்த லெசனில் பேஜ் நம்பர் 214 இதில் பார்த்துக்கோங்க. ஆன்சர் இன் ஒன் வேர்ட் ஆர் a சென்டென்ஸ், அது வரைக்கும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, சரிங்களா. அடுத்தது ஷார்ட் ஆன்சர் கொஸ்டினில் வாட் இஸ் கொஹேஷன் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 215 டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் த ஹியூமன் ஹார்ட். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் ஆர் ஹார்ட் சவுண்ட்ஸ் அண்ட் ஹவ் ஆர் தே ப்ரொடியூஸ்டு, இம்பார்ட்டன்ட். எய்த் ஒன், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்வ்ஸ் இன் த ஹார்ட்? ஹூ டிஸ்கவர்ட் RH ஃபேக்டர்? வை வாஸ் இட் நேம்டு? ஸோ இது வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. How are arteries and veins structurally different from one another? Important. 11th, why is the sinoatrial node called the pacemaker of heart? Then 12, differentiate between systemic circulation and pulmonary circulation. இது important. சரிங்களா. அடுத்தது கிவ் ரீசன்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க. பட் இதிலேருந்து நமக்கு இதுவரை ஃபஸ்ட்டு மிட்டமில் நான் பார்த்த கொஸ்டின் பேப்பரில் எதுலேயுமே இல்லை, சரிங்களா. பட் நீங்கள் படிச்சுக்கோங்க. லாங் ஆன்சர் கொஸ்டினில் செகண்ட் ஒன், வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன்? கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். ரிப்பீட்டடாக 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல். அது இம்பார்ட்டன்ட். என்யூமரேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட் வந்து ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க.